எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஓரெழுத்து ஒரு மொழியோட 3வது பார்ட்டில் இருக்கிறோம். ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம 20 ஓரெழுத்து ஒரு மொழியோட மீனிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம அடுத்த 10, ஓகேங்களா? ஸோ 21லேருந்து 30 வரைக்கும் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? இன்னைக்கு ஃபஸ்ட்டு சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சீன்னு ஒன்று புக்கில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது இகழ்ச்சி. ஓகேங்களா? இகழ்ச்சி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. இகழ்ச்சி. ஸோ ஏதாச்சும் இகழ்ச்சியான விஷயம் இருந்து அடைச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி பார்ப்போம்ல. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. சீனா இகழ்ச்சி. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு அடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சீனா அடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க. அடக்கம், இகழ்ச்சி, அலட்சியம். ஓகேங்களா? அலட்சியம்னு சொல்லிட்டோம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு காந்தி. ஓகேங்களா? காந்தினாலும் சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சம்பத்து, அப்புறம் கலைமகள். ஓகேங்களா? கலைமகள், உறக்கம், பார்வதி, பெண், ஒளி, விந்து, கீழ், சளி, சீதேவி, செல்வம், வெறுப்பு. ஓகேங்களா? இதெல்லாம் சீக்கான பொருளாக சொல்லியிருக்காங்க. ஸோ சீன்னு ஒன்னே ஃபர்ஸ்ட் நம்ம ஞாபகத்துக்கு வருது இகழ்ச்சி. ஸோ இதுதான் ஞாபகத்துக்கு வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பெண், ஒளி, சம்பத்து, கலைமகள், அலட்சியம், சீதா தேவி, சளி, இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2வது பாருங்க, சூ அப்படின்னு சொல்லிட்டு வேர்டு கொடுத்துருக்காங்க. சூக்கு வந்து அதட்டு. யாராச்சும் சத்தம் பண்ணிட்டாங்கன்னா சூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதட்டுவோம்ல. ஸோ வாய் மூடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நல்லா ஞாபகம். சூனா அதட்டு. நெக்ஸ்ட் ஓசை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஓசை சொல்லியிருக்காங்க. நன்மை, சுகம், விரட்டுதல். ஸோ இது எல்லாமே அதுக்கான மீனிங்காக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சூனா அதட்டு ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஓசை, நன்மை, சுகம், விரட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சூ நெடில் சொல்லியிருக்காங்க. பாருங்க, சூனா வான வகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சூனா வான வகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சை. ஓகேங்களா? சைன்னு சொல்லியிருக்காங்க. சைனா கைப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சைனா கைப்பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வமும் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சேனோடனே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது என்னன்னா உயர்வு. ஓகேங்களா? சேனா உயர்வுன்னு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரும். ஓகேங்களா? நம்ம ஸ்கூல் புக்கில் சேனா உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க, எருது, அழிஞ்சல், மரம், எதிர்மறை. ஓகேங்களா? எதிர்மறை, ஒளிக்குறிப்பு, சிவப்பு. ஓகேங்களா? சிவப்பு, காளை, செங்கோட்டை, சேரன், இடபம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சேனா நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது உயர்வு, அதான் ஞாபகத்துக்கு வரணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் மர்மம், அழிஞ்சல், எருது, சிவப்பு, காளை, செங்கோட்டை, சேரன், இடபம், ஒளிக்குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சோ. ஓகேங்களா? சோ கொடுத்துருக்காங்க. சோனாலே அரண். ஓகேங்களா? இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. 42 ஓரெழுத்து ஒரு மொழியில் சோனா அரண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ என்னன்னா சோ எவ்வளோ உயரமாக இருக்குது இந்த அரண் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உமை. ஓகேங்களா? உமைனா பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு உமையாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் இருக்குது. ஸோ உமை. நெக்ஸ்ட்டு வானாசுரன், நகர், வியப்பு சொல், உமையாள். இந்த பார்த்தீங்கன்னா உமைனா உமையாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒளி, மதில். ஓகேங்களா? ஒளி, மதில் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த சோக்கான மீனிங் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஞா. ஓகேங்களா? ஞாக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஞானா சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஞானா சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேனா என்ன மீனிங் சொல்லியிருக்காங்க? தேனா குபேரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தேனா குபேரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நான் முகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தேனா குபேரன், நான்முகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 29வது பாருங்க, தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தாங்கிற வேர்டுக்கு கொடு. ஓகேங்களா? தானா கொடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ தானா கொடு, அழிவு, குற்றம், கேடு, கொடியான். ஓகேங்களா? கொடியான், தாண்டுதல், பகை. ஓகேங்களா? பகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் முகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பலி, வருத்தம், வியாழன், நாசம், வலிமை. ஓகேங்களா? வலிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறை, பரப்பு, தருக, தாவுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த தானா இவ்வளோ பொருள் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. தானா கொடு, அழிவு, குற்றம், கேடு, கொடியான், தாண்டுதல், பகை, நான்முகம், வலி, வருத்தம், வியாழன், நாசம், வலிமை, குறை, பரப்பு, தருக, தாவுதல் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 30வது கொஸ்டின் பாருங்க, தீ. தீனா நமக்கு நல்லா ஞாபகம் வரும். தீனா கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு மீனிங் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க, இனிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க, தீமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது. ஸோ நல்லா நினச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் தீனா சினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் உண்டு. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் தீல விளக்கு எரியும், ஒளி. தீனா ஒளி, விளக்கு, நெருப்பு. ஸோ நெருப்புலாம் ரொம்ப நம்ம நேச்சுரலாகவே தெரியும். ஸோ தீனாலே நெருப்பு. அப்புறம் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, நஞ்சு, ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் உபாய வழி, நகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ தீனா நமக்கு ஆக்சுவலாக ஞாபகம் வந்துடும். தீனாலே நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட் தீனால தீனா வெளி. ஓகேங்களா, ஒளி வெளிச்சம் இருக்குல்ல, ஸோ அதான் அந்த ஒளி, விளக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம். நெக்ஸ்ட் இனிமை, தீமை, கொடுமை, ஞானம், நரகம், சினம், உபாய வழி, நஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த 10க்கான ஓரெழுத்து ஒரு மொழி பொருளை பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.